உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். எங்கள் அண்ணனை பற்றி அருமை, எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. அவர் தோல்வியில் அடையல, அவர் துரோகம் தான் வீட்டு. அனைவரும் வணக்கம். ஒரு 4 பேர் நான் தூங்கிட்டேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாகரனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது? ஒன்று. ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 இன்சிடென்ட் பண்ண சொல்லு. இந்த படம் ஆர்கே செல்லுமணி சார், அது ராஜ் அந்த சோலை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம். அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்து அதெல்லாம் எடுத்த கதை விட்டுருங்க. அவர் செல்லுமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்கள் அண்ணன் என்ன செய்கிறாரு, எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். சும்மா இருந்தேன் சொன்னேன்ட்டே இருப்பார். இப்போ நான் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது, அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்லுமணி என்னன்னால தான். என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு. எங்கன்னா எங்கள் ஊர் பெரியகுளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் 3 மணி 4 மணிக்கு தான் சாங் முடியுது. அந்த சாங்கை பார்க்கணும்னா அந்த ஃபால்ஸுக்கு போகணும்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு போற்றி படுத்துட்டேன். அப்புறம் திருப்பி ஆட்டமானது இங்கேயும் ஓடுறாங்கடான்னு ஓடுனேன். திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்டை காணும். அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுனாங்க. அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள். எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன். நான் விளக்கமத்து முடிச்சு அனுப்பி போயிருந்தேன். அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அர்ஜென்டாக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்க்க முடியல. எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போச்சேன், இனிமேல் நீ சென்னையை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும். அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு வேணுண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன். அந்த பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் நிகாஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராஜ் சாப்பிட போயிட்டார். அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சிங்கப்படி சாப்பிட்டானா எங்கே இருக்கானு சொல்லி போய் பார்த்து நீ கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டனே. அது சொன்னேன், இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன், நீங்கள் தானே இருக்கேன், நானும் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவங்க ஐடி சசியோட வீடு, சீமா அவங்களோட வீடு. அதில் 2வது மாடியில் இருந்தார். 8th வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம், நான் டி சங்கரனே கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் நிற்பார். ஷூட்டிங்கு அப்படிங்க நான் போகணுமே, வருஷம் பூரா ஷூட்டிங் போடுறது நீங்கள் ஒரே எழுத்தாண்டா அப்படின்பார். காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து வர்றேன். விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு கியூ, பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிறதுக்கு முன்னாடி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா பொண்ணு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பார்க்குறாரு லேசா, இது சார் சுந்தர் சார் எவ்வளோ பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாளர் சொல்கிறார். அப்படியா? எந்த ஊர்? மதுரை பக்கம் பெரியவா. அப்படியா? எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு. என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணுங்க? அது நான் என்ன சொல்கிறேன், நீ மொத்தம் இருக்கிற அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம். உலகத்துறை ரிலீஸ் ஆகுது, எதாவது ஆகுது. விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணுமே எதடா பண்ணுறது, என்னடா பண்ணுறோம். அடுத்தடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது, ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க. நான் இடையில கிளம்பி தானு சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், விஜயகாந்த் சார் ஒரு நாள் எப்படி வருவார், அவர் எப்படி வருவார், யாரெல்லாம் வரமாட்டார், பேசி பார்க்கலாம் சார். அப்புறம் பாலா சார் பேசினார், தானு சார் பேசினார், என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தேன்னு விட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வர்றேன். அவள் போகட்டும், நீ வெளியே கொஞ்சம் நான் பேசுகிறேன்.
இல்லைடா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா சேனல் பாலெல்லாம் பேசினாரா நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிறேன்ல இல்லை அதுதான் நானுங்க இல்லை நீயா இல்லைடா நீ இப்படி சொல்கிற நானே சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுத்துருந்தேன் நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் இப்படி நீ அடிச்சேன்னா அத்தனை பேருக்கு ஆடும் நீ அடிக்கலன்னு எப்படி படம் ஆமாப்பா சூர்யா நானுமா அப்படியா சூர்யா நடிக்கிறா வரண்டா போடாங்க ஒரு 10 நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயினா நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்னம் எல்லாம் வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்கணுன்னு அவனை போன முடியும் உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வரணும் நீ படம் எடுக்க முடியல நீங்கள் சூர்யாவில் மீட் பண்ணுற சீன் எடுக்கணும் இங்கே கேமரா இருக்குது இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது இங்கே டைரக்டர் இருக்காரு நான் இருக்கேன் நீ எதுக்குமே கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீ ரத்னவேலு சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க 3 பேர் தான் வரலாம் மேனேஜரை கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் இங்கே ஒரு மாலை போடுறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு அப்படிங்கிற 3 மணி நேரம் 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கொடுப்பேன் அப்பயும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன் இல்லைங்க வர்றது ட்ரீபருக்கு 500 ரூபா கொடுக்குறா இதுக்குடா ஏன்டா இப்படி பண்ணுறேன் இவ்வளவு நடந்துருச்சுங்க சில பேர் அதாவது ஒரு பூ இருக்குல்ல பூக்குள்ளே தேன் இருக்குமா அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது எல்லாரும் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்கும் அதுக்கு பேர் தேன் இல்லை அது பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டா தேனடையில் இருக்கு தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும் அதுதான் தேன் இங்கே இருக்குது பூந்தேன் எல்லாரும் பூக்குள்ள தேன் இருக்குது ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு அவர் தோல்வியில் அடையலை அவரை துரோகம் தான் வீழ்த்துச்சு எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபிரபாரன் கொண்டு வருவார் எங்கள் அண்ணியாக இருக்காங்க அவங்க கொண்டு வருவாங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க விருதுநர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கேட்காது கவலைப்படாமல் இருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேப்டன் பிரபாகரன் ஓட போகணும் எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம் என்னுடைய 200 ரூபா பாக்கெட்டில் இருக்குது என் குழந்தைகிட்ட இருக்குது என் மனைவிட்ட இருக்க என்னுடைய 1200 ரூபா படம் வர்ற ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும் நன்றி உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்.